சரி, ரைட். இப்போ ஒரு பீசிஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிமுகப்படுத்துறதுனால என்னென்னலாம் நமக்கு வந்து மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. எல்லா பிளான்ட்டையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து வீட்டு இதில் வளர்க்க முடியாது. சரிங்களா? ஒரு சில பிளான்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நியரஸ்ட் பிளேஸ்ல வந்து நம்மளால வளர்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா தேயிலை தோட்டம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன தேவை, தனியா அதுக்குன்னு வந்து நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கணும். அந்த பிளேஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வளர்க்க முடியும். ஒரு ரப்பர் இருக்கு அப்படின்னா அதையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால வந்து க்ரோத் பண்ண முடியும். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா பிளான்ட்டையுமே நம்மளால வந்து எல்லா பிளேஸ்லயுமே முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், அதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அதே மாதிரி நியூ டிசீஸ், ஒரு தாவரத்தை வந்து நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா புதுசா ஒரு நோய் நமக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வருது. புதுசா ஒரு பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் என்ன பண்றாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது இலங்கையில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்தியாவுக்கு படுத்தும் போது என்ன நோய் வருது அப்படின்னா பஞ்சுடப்பா பனானா, அதாவது வாழையின் உச்சு கொத்து நோய். வாழையின் உச்சு கொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள அறிமுகமாகுது. சோ அப்ப நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து அறிமுகம் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட சேர்த்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு நோயும் உள்ளுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுது என்ன அப்படின்னா நோய் வந்து என்ட்ரி ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்வான்ட் கலை தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இப்ப பார்த்தீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா அமெரிக்காவில இருந்து நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்குள்ள அறிமுகமான ஒரு சில தாவரங்கள். சரிங்களா? அப்ப தேவையில்லாத நமக்கு கலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஆர்ஜுமோன் மெக்சிகானா, பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டானா கெமாரா. சரிங்களா? இது இது வந்து பாத்தீங்கன்னா அதோட பூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிங்க் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரு. அப்புறம் ஐகார்னியா, இருக்கக்கூடிய ஐகார்னியா, பைலாரிஸ் மைனர், அவினா போட்டா, இதான் பார்த்தீனியம். அதை பார்த்தா ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி கெரசின் ஸ்மெல் வரும். சரிங்களா? பார்த்தீனியம் மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பூ விழுந்தா கூட இது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் கலைகள் என்ன பண்ணுது நமக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகமாகுது. இப்போ லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோ என்ன பண்றாங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது மெயினா போர்த்துகீசியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பொட்டேட்டோ வந்து நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப என்ன நோய் வருது நமக்கு, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற நோய் வந்து இந்தியாவுக்குள்ள அறிமுகமாகுது. அதே மாதிரி பிளாக் ஸ்மெட் ஆஃப் வீட், இந்த நாற்று அழுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து நமக்கு அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் காஃபி ரெஸ்ட், என்ன நோய் அப்படின்னா காஃபி ரெஸ்ட்னு சொல்லக்கூடியது சிலோன்ல இருந்து என்ன பண்ணுது நமக்கு இந்தியாவுக்கு வருது. அதுக்கப்புறம் பஞ்ச் டப்பா பனானா, இது எங்கிருந்து வருது, சிலோன்ல இருந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது அறிமுகம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து அறிமுகமான ஒரு சில நோய்கள். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வேற என்ன அப்படின்னா ஒரு வகையான ஒரு சில இந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் த பெஸ்ட். சரிங்களா? பெஸ்ட்னா என்ன சொல்லணும், நம்ம ஒரு பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி களைக்கொல்லி இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த பூச்சிக்கொல்லிலாம் இருக்குது, களைக்கொல்லிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மருந்துகளை என்ன பண்றோம்னா அதை அழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்துறோம். சரிங்களா? அப்ப தேவையில்லாத நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம எல்லாம் பெருசா யாரும் இந்த இதையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சு இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்ப எண்ணெய், மஞ்சள், உப்பு இதெல்லாம் தான் கரைச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து தாவரத்துக்கு தெளிப்போம். இதைதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்ப அதிக அளவுல இந்த மாதிரி கெமிக்கல்ஸை நம்ம தெளிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கண்ட்ரோல் ஆகுது. அப்படிங்கும் போது அதை நம்ம என்ன பண்றோம், இதை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா அப்ப இதுவும் நமக்கு என்னது
தேவையில்லாத ஒரு இதை நம்ம அறிமுகப்படுத்துற மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் தேவையில்லாம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நாம அறிமுகப்படுத்துறோம். அடுத்தது கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக இது செய்யணும் அப்படின்னா, மெயின் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாப்புலேஷன். ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த படம் பாத்தீங்களா தெரியல, அந்த இதுல ஒரு கார்பரேட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மனிதன் வந்து என்ன பண்ணானா, அதாவது நம்ம தாத்தா அந்த மாதிரி காலத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90-95 வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா உயிரோட இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. சரிங்களா? எங்க அம்மாச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் எப்படி 95 வயசு. அது வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி, அதாவது டோட்டலா வந்து மூவ் ஆக முடியாது, இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படியோ ஒன்று போயிட்டு வந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பார்த்த ஒர்க். இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கங்க இந்த கத்திரிக்காய் செடியில இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் களையெல்லாம் பறிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதை பறிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. சரி, அது வந்து ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு. சரிங்களா? இந்த களி கூழ் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு. அரிசி சாப்பாடுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க எல்லாமே இந்த சிறு தானியங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்றோம், இப்ப நமக்கு பாப்புலேஷன் அதிகமாகுது, நம்ம இன்னும் சிறு தானியங்கள்லாம் விளை வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னா நமக்கு வந்து நாட் பாசிபிள். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், கார்பரேட் கொடுக்கக்கூடிய விதை, அதே மாதிரி கார்பரேட் கொடுக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதையெல்லாம் நம்பிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கோம். அதே மாதிரி நம்ம பீப்புளுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு தக்காளி 1 கிலோ நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பழன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இந்த தக்காளி வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்தடிச்ச ஒரு தக்காளின்னு வச்சுக்கலாம். இப்ப இதை நாம என்ன பண்ணோம், நாம இது வந்து ஒரு 5 கிலோ 100 ரூபாய்க்கு தராங்க. இது வந்து மருந்தே அடிக்காதது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பூச்சியெல்லாம் அரிச்சு அங்கங்க தக்காளியில ஓட்டையா இருக்கு. ஆனா இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதே 5 கிலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 500 ரூபாய்க்காவது வித்தாதான் நமக்கு பாசிபிள். இல்லைன்னா நமக்கு ஓடாது, நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணுவார் ஃபார்மர், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் எல்லாமே இந்த 5 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இந்த தக்காளி உடம்புக்கு நல்லது அப்படின்னாலும் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அங்க போக மாட்டாங்க. சரிங்களா? சென்னை சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வீட்டு மாடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திட்டு வர்றாங்க. அப்ப அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா மருந்தே நமக்கு வந்து இது பண்ணாம கிடைக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு நவடேஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கிராப்பை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், தாவரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, நிலம் கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம உரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தணும். அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ், ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் டு த டிசீஸ் அண்ட் பெஸ்ட், பூச்சியெல்லாம் அரிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர் இரிகேஷன். ஒழுங்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த களைகள் மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நமக்கு தேவையில்லாத வேற அன்வான்ட் நம்ம களை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யணும். அதே மாதிரி இம்ப்ரூவ்டு ரீப்பிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு கொண்டு வரணும், அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும், அது வந்து நமக்கு ப்ராப்பரா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து இம்ப்ரூவ்டு ரீப்பிங், எக்ஸாக்டா என்ன சொல்றது நான் தமிழ்ல இருங்க சொல்லிடுறேன். அறுவடை அந்த மாதிரி சொல்லுவோம். அறுவடை 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 ப்ராப்பரா அறுவடை செய்யணும். சரிங்களா? அந்த சமயத்துல கரெக்டா நமக்கு முதிர்ச்சி அடையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சிடணும். இந்த இரிகேஷன் பாத்துங்க, ப்ராப்பர் இரிகேஷன். இரிகேஷன் அப்படிங்கிறது பாசனம்னு வருதே, இரிகேஷன்னா பாசனம் சொல்லும். இந்த மாதிரி நல்லா வச்சுங்க, நீர்
பாய்ச்சுதல், ஏறு விடுதல் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நடப்பு வச்சுங்க. ப்ராப்பரா தண்ணி விடணும். சரிங்களா? நமக்கு வந்து நெல் பயிர் அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்தியாவில் வந்து காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி, இது வந்து இங்க இருக்கிற கன்னியாகுமரி அரௌண்டிங், இங்க இருந்து இங்க ஒரு பைபாஸ் ரோட்லயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4200 கிலோமீட்டர். சரிங்களா? ஆப்பிள் என்ன பண்றாங்க, இங்க பறிச்சு போட்டு லாரியில கொண்டு வர்றாங்க. இங்க வந்து சேரும் போது குறைஞ்சபட்சம் 5 to 6 நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பழம் என்ன பண்ணும், கெட்டு போகாம இருக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த திராட்சை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும் வெளியில. இது என்ன அப்படின்னா, நான் தேனி போயிருந்தப்ப, என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்கதான் பார்த்தேன். ஒரு குண்டாவில் என்ன பண்றாங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு பால் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த திராட்சை இந்த பிஞ்சா இருக்குது. இந்த பிஞ்சா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இதை வந்து அப்படி இந்த கொத்துல ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கெட்ல நினைச்சு விடுறாங்க. இது என்னங்க, ஏன் இப்படி இது பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பேர் கெமிக்கல் பேர் சொன்னாங்க. அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அதுல மெர்க்குரியோட அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அதிகமா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அந்த மெர்க்குரி பொருளை தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது கெட்டு போகாம இருக்கணும், மற்ற பூச்சியெல்லாம் அரிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? எல்லா திராட்சையிலுமே பயன்படுத்துறாங்க. கருப்பு திராட்சையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கருப்பா இருக்கனால வெளியே தெரியுது. இதே வந்து மற்ற இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் அதுலலாம் உங்களுக்கு வெளியே தெரியறதில்ல. ஏன்னா அது கிரீன் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்றதில்ல அப்படின்னா அது தெரிவிக்கிறது. அதையுமே என்ன பண்றாங்க, ஃபுல்லா இந்த மாதிரி மெர்க்குரி குளோரைட்ல வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா டிப் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி என்ன அப்படின்னா இதை சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையில்லாத அன்வான்டான ப்ராசஸ் வரும். சரி, இவங்க என்ன பண்ணணும், இது கெட்டு போகாம நமக்கு இருக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த பழம் பழுக்கிறதுக்கு காரணமான பாத்தீங்கன்னா ஒரு நொதி, அதுக்கு பேரு பாலி கேலக்ட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். பாலி கேலக்ட்ரோனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் தான் பழம் பழுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். நம்ம என்ன பண்றோம், ஜெனட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டிலே ரைப்பனிங் ப்ராசஸ், பழம் பழுக்கக்கூடியதை நம்ம என்ன பண்றோம், டிலே பண்றோம். சரிங்களா? அப்ப ஆப்பிள பறிச்சு போடுறோம், இங்க இருந்து டிராவல் ஆகி வருது. சரியா? அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பிள் என்ன பண்ணிடுறோம், ஆப்பிள பறிச்சு மெழுகுல என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லா டிப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் சும்மா ஜம்முன்னு உள்ளுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். நீங்க பாருங்க, ஆப்பிள் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள தொடச்சு வைப்பாங்க. அது என்ன கண்ணாடியா தொடச்சு வைக்கிறதுக்கு பழப்பழன்னு மென்னும். சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து அப்படியே வேக்ஸ் கோட்டிங் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கத்தியில் எடுத்து சீவனிங்கன்னா அப்படியே வரும். இப்போ இதுதான் வேக்ஸ் கோட்டிங். அந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம், அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ இதில் பயன்படுத்தக்கூடிய ஜெனட்டிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய என்சைமுக்கு என்ன பேருனா பாலி கேலக்ட்ரோனஸ்ங்கிற என்சைமை வந்து பார்த்தீங்கன்னா நாம உருவாகிறத டிலே பண்ணுறோம். ஸோ டிலே ரைப்பனிங் ப்ராசஸ் இது நினைப்பு வச்சுங்க. அடுத்தது, சரி வேற எப்படித்தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸும் பயன்படுத்தக்கூடாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் வேணும் குவான்டிட்டியும் வேணும். சரியா? அப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டிங்கிறது முக்கியம், குவான்டிட்டிங்கிறது முக்கியம். சரிங்களா? இப்போ குவாலிட்டிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி 1 கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு 5 கிலோ தக்காளி 100 ரூபா, இதே நல்லா இருக்கிற தக்காளி 5 கிலோ 500 ரூபா. இப்படி இருந்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை நோக்கித்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை குவான்டிட்டி. ஏன்னா பொதுவாக கிட்டத்தட்ட 70% பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அன்றாடைய வாழ்க்கைய வந்து ஓட்டக்கூடிய நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சரிங்களா? ஆனா மீதி இருக்கக்கூடிய நல்ல ஹையர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த தக்காளியும் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா நம்ம வந்து அதை பத்தி நம்ம என்ன பண்ண முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. இருக்கிறதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சாப்பிட்டாகும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது நமக்கு அந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே நோய் எதிர்ப்பு தன்மை மற்ற எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். பட் அது என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையான முறையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட். அதுக்கு தான் என்ன பண்றாரு நமக்கு
கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னா கோதுமையில கொண்டு வந்திருப்பாரு. அவரு பேரு நார்மன் போர்லக். நார்மன் போர்லக் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு லெவல்ல, இது வந்து வீட்ல. ரைஸ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் சரிங்களா. இவர் சென்னை சார்ந்தவர் தான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது காமா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்களை பயன்படுத்தி தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, ரிசர்ச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மியூட்டேஷன் ரைட் IR8 இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா, அதை நினைப்பு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுல இப்ப அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்தியா அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. The agriculture contribute about 33% இந்தியா GDP. அதாவது நமக்கு வந்து எக்கனாமிக்கலா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பொறுத்து இருக்கோம் அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்கல் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கோம். ஏன்னா அதுதான் நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. எக்கனாமிக்கல் அதாவது அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 62% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாப்புலேஷன்ல நம்ம விவசாயத்தை நம்பி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருக்காங்க இல்லையா. அப்ப நமக்கு விவசாயம்ங்கிறது எதை நம்பி இருக்கு, வானம் பார்த்த பூமி, தண்ணி இருந்தா தான் ஆச்சு, இல்ல அப்படின்னா நமக்கு என்னது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பாப்புலேஷன் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்மள இந்தியாவில் பயங்கரமா பாப்புலேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. லேண்டோட ஏரியாவும் கம்மியா இருக்கு சரிங்களா. அப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதிகமான ஹை ஈல்டிங் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். குவான்டிட்டியும் வேணும், குவாலிட்டியும் வேணும் சரிங்களா. அப்பதான் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு இந்தியாவில் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடங்குது. இதுல என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னா இன்டியூஸ் த எதை கொண்டு வராங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் சரிங்களா. அதிகப்படியா நமக்கு வந்து அதாவது வளங்களை கொடுக்கக்கூடியது சரிங்க. அப்போ அதே மாதிரி இன்க்ரீஸ்டு இராகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நம்ம என்ன பண்ணோம், பாசனம். இப்போ நம்ம ஒரு உழவு பண்ணணும்னு வச்சுங்களா, ஆடு மாடை வச்சு நம்ம ஒரு 20 ஏக்கரா 30 ஏக்கரா இருக்குது அப்படின்னா என்னைக்கு நம்ம இது பண்றது, அப்ப நமக்கு வந்து மெஷினரி அப்படிங்கிறது தேவை இல்லையா. இப்ப இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், நியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரும். முன்னெல்லாம் நம்ம ஒரு 50 பேர் 20 பேர்த்த வச்சு நெல் இருக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மிஷின் உள்ள இறங்குச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஏக்கரான்னு வச்சுங்களேன், காலையில 10 மணிக்கு வந்துச்சுன்னா சாயந்தரம் 4-4:15 வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வைக்க போற பூரா கட்டி கொடுத்துரும் சரிங்களா. அதுவும் காஸ்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 வரும் நினைக்கிறேன், 18-15 தான் வரும் நினைக்கிறேன். ஃபுல்லா என்ன பண்ணுது, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் சரிங்களா. ஒரு 3 பேர் இருந்தா போதும், ஒரு 30 பேர் செய்யக்கூடிய வேலையை 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, செஞ்சிடறாங்க. சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்னது ஏற்படுது. ஸோ அதே மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், அதே மாதிரி களைகள், பெஸ்ட் பேத்தோஜன் கண்ட்ரோல், மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் பெட்டர் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட். இந்த மல்டிபிள் கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடத்துல தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, கரும்பே போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாபிக்கா இந்த என்ன சொல்றது டாபிக்கா வந்து மரவள்ளிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இப்போ குச்சிக்கிழங்கு போடுறாங்களா, அவன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாத்து கொடுத்துருவான். அதே மாதிரி அறுவடை பண்ணும்போது எல்லாமே அவங்கள என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பிடுங்கி குச்சி எல்லாம் கட்டி அவனே லாரி வச்சு கொண்டுட்டு போயிடுவான். நமக்கு ஒரு வேலையும் கிடையாது சரிங்களா. அதனால நம்ம தண்ணி பாய்ச்சினா மட்டும் போதும். அப்ப களை எடுக்கிறது வேலையை நம்ம என்ன பண்ணிட்டா போதும், பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப
ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதா. பட் நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரே வகையான மினரல்ஸை வந்து திரும்ப 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட் வந்து நமக்கு இந்த நிலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தரிசு நிலமா நமக்கு வந்து மாறிடும். சரிங்களா? அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்க இதுல பண்ணது சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நாங்க சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெல்லு போடுவோம். நெல்லுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி எள்ளு போடுவோம். சரிங்களா? கொஞ்ச நாள் கடலை இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கரும்பு போடுவோம். சரிங்களா? கரும்பு போட்டுட்டு இது பண்ணோம் அப்படின்னா குச்சிக்கிழங்கெல்லாம் இப்பதான், இதுக்கு முன்னாடி எல்லாம் இது பண்ணதில்ல. மெயினா இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி இருக்கும். ஒரு 3 மாசம் சும்மா இருக்கும், எதுவுமே போட சும்மா விட்டுருவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? இதுதான் வந்து மல்டிபிள் கிராப்பிங் அப்படிங்கிற மெத்தடும் கொண்டு வரலாம். இது வந்து நமக்கு ஒரு ரொட்டேஷன் தொடர்ந்து ஒரே மாதிரி பயன்படுத்தக்கூடியது. இப்போ மல்டிபிள் கிராப்பிங் அப்படிங்கிற மெத்தட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து இதுதான் ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லா தென்னை மரத்தை நட்டு வச்சிருவாங்க. இந்த சைடு ஃபுல்லா தென்னை மரம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளியில கடலை செடியோ மற்றது வந்து பாத்தீங்கன்னா நெல்லோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து மல்டிபிள் கிராப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது உங்களுக்கு ஒரே இதுல 2 in 1 நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம யூஸ் பண்ண முடியும். என்ன ஒண்ணு கடலாம் போடுறோம் அப்படின்னா தண்ணி அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனா எங்க ஏரியாலாம் மயில் அதிகம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் புடுங்கி போட்டுரும். ஒரு ஒண்ணு கூட மிச்சமாகாது. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவார்ஃப் ரைஸ், குட்டை ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த டியோஜுவான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தைவான்ல வந்து இது ஒரு ஜீன். இந்த ஜீனை என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அரிசி வெரைட்டியோட புகுத்துறாங்க. அதாவது இதுக்கு பேரு குட்டை ரக அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் IR8, IR24 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அது மூலயமா தயாரிச்சிருப்பாங்க. இந்த IR8க்கு தான் என்ன பேர் அப்படின்னா அற்புத அரிசி. IR8க்கு பேர் தான் அற்புத அரிசி, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதே மாதிரி ரைஸை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் வந்து பிலிப்பைன்ஸ் மணிலா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரிசா கட்டாக், தமிழ்நாடு அப்படின்னா ஆடுதுறை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பகுதி. The check the grass stunt virus. டாக்டர் குட்ஸோ கான்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்டு 13 ரைஸ் வெரைட்டி ஃப்ரம் த 6 country ஒரைசா பிளஸ் நெவாரா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் ரைஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் இந்தியா. இதைத்தான் வந்து என்ன பண்றாரு, நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகப்படியான வைரஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ப்ரொடியூசிங் ஏர்லி மெச்சூரிங். அதே மாதிரி சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னா மெச்சூர் ஆகும். சரிங்களா? நமக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 48 நாளுக்குள்ள எடுத்துடுறாங்க. இது வந்து ஷார்ட் டியூரேஷன். சொல்ல போனோம்னா வந்து நமக்கு என்ன நம்ம கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சம் இப்ப கொஞ்சம் அடுத்தது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜூலைல தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏன்னா ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வந்துடும். பாருங்க, கிட்டத்தட்ட 5 மாசம் வர வேண்டிய நெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 52 நாள் டு 60 நாளுக்குள்ள வந்துருது. ஷார்ட்டா நமக்கு என்ன பண்றோம், சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ இது ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதனால டிஃபெக்டா அப்படின்னா கண்டிப்பா டிஃபெக்ட் தான், வேற வழி கிடையாது. அடுத்தது வீட் அண்ட் ரைஸ். ஸோ நம்ம உருவாக்கின நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட வெரைட்டி எது அப்படின்னா IR36 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதிகப்படியான நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு வெரைட்டி. அடுத்து கோதுமை மற்றும் அரிசி. இதை பொறுத்த வரைக்கும் 1960 இருந்து 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டோட கோதுமையோட ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 11 மில்லியன் டன்ஸ்ல இருந்து 75 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ரைஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 35 மில்லியன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க 89.5 மில்லியன் டன் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் இதெல்லாம் வளமான அரிசியா அப்படின்னா இல்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு அவ்வளவுதான்.
அதுக்கு அடுத்தது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதிகமான விளைச்சலை தரக்கூடிய வெரைட்டி வந்து செமி டுவார்ஃப் வெரைட்டி, அதே மாதிரி மாக்கப்பட்ட கோதுமை, இதெல்லாம் தான் என்ன பண்ணுது நமக்கு அதிகமான ஈல்டிங்கை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மன் போர்லக் இவருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க நோபல் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா நார்மன் போர்லக்கை விட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 மடங்கு ஒர்க் பண்ணவர் தான் எம்.எஸ். சுவாமிநாதன். ஆனா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணாங்க நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, நம்மளுக்கு கொடுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அதே போல The International Center for Wheat and Maize Improvement மெக்சிகோ, கோதுமை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எல்லாமே எங்க அப்படின்னா மெக்சிகோல தான். செமி டுவார்ஃப் வீட் வெரைட்டி 1963 என்ன பண்ணிருப்பாருன்னா நார்மன் போர்லக் அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாரு. அதாவது என்ன வெரைட்டி சொனாலிக்கா கல்யாண் சோனாரா, சோனாரா 64, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோதுமையோட வெரைட்டி தான். இவரு உருவாக்கின ஒரு வெரைட்டி என்னன்னா சொனாலிக்கா அண்ட் கல்யாண் சோனா. இது நடப்பு வச்சுங்க. இந்த சொனாலிக்கா 2017 பிஜி எக்ஸாம் கொஸ்டின் இருந்தாங்க. சரிங்களா? இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு வெரைட்டி. இது என்ன பண்றாங்க நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அறிமுகம் செய்யறாங்க. அடுத்தது செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ், அதாவது IR8 அற்புத அரிசின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது டாச்சியாங் நேட்டிவ். இதோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தைவான்ல இருந்து வந்து வந்த ஜீனா இதை உட்புகுத்தி கொண்டு வந்த ஒரு அரிசிக்கு பேரு தான் IR8 அப்படின்னு சொல்லக்கூடியது. டெவலப் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1966 வந்து இது என்ன பண்றாங்க நமக்கு வந்து பெட்டர் ஈல்டிங் செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் குட்டைர ரக நெல்லா வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி என்னென்ன வெரைட்டினா ஜயா அண்ட் ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கல் ரிசர்ச் மூலியமா கொண்டு வந்த வெரைட்டி தான். இதுவும் அதிகமான ஈல்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது சுகர் கேன் வெரைட்டி. சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சக்காரம் பார்பரி ஒரிஜினலி க்ரோ இன் நார்த் இந்தியா பட் ஹேட் பூர் சுகர் கண்டென்ட். சரிங்களா? ஆனா நமக்கு வந்து சுகர் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் சக்காரம் அபிஷினேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹை சுகர் கண்டென்ட் அண்ட் திக்கர் ஸ்டம் பட் டிட் நாட் க்ரோ இன் நார்த் இந்தியா. சரிங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு நார்த் இந்தியாவில் வந்து இது க்ரோத் ஆகல. ஸோ என்ன பண்ணணும் நம்ம ரெண்டையும் ஒன்னோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலை வந்து நம்ம கலப்பினம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன கிடைக்கும் ஈல்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் எத்தனை குரோமோசோம் அப்படின்னா 80 குரோமோசோம் இருக்கும். பாருங்க சுகர் கேன்ல 2 வெரைட்டி இருக்குதுங்க. சக்காரம் பார்பரி ஒண்ணு, சக்காரம் அபிசினாரம் வந்து 2 இருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதை நோட் பண்ணிக்கங்க. நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோத் ஆகக்கூடியதுக்கு பேரு சக்காரம் பார்பரி. சக்காரம் அபிசினாரங்கிறது நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோத் ஆகக்கூடியது. சரிங்களா? நம்ம பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு வைக்கிறோம் இல்லையா, அதான் சக்காரம் அபிசினாரம். நீங்க கரும்பு ஜூஸ் போய் குடிப்பீங்க இல்லையா, அதுக்கு பேரு சக்காரம் பார்பரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கரும்பு குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கும். இதுலதான் மெயினா சுகர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கொண்டு வந்து இதை வந்து இது பண்றாங்க. ஏன்னா இது தண்ணி குறைவா எடுத்துக்கும். ஆனா நம்ம சக்காரம் அபிசினாரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப அதிகமா தேவை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது நம்ம பொங்கலுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய கரும்பு வெரைட்டி. அடுத்து மில்லட். மில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் பஜாரா ஜவார் அண்ட் மைஸ். இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வெரைட்டிஸ். அடுத்தது எய்ம் ஆஃப் பிளான்ட் பிரீடிங். சரிங்களா? இப்ப ஒரு பிளான்ட் பிரீடிங் செய்யறோம் அப்படின்னா முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the change improve the heredity of the plants. சரிங்களா? ஹெரிடிட்டி அப்படின்னா பாரம்பரியமா இருக்கக்கூடிய பண்புகளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாத்தி நமக்கு என்ன தேவை கிரியேட்டிங் டிசைர் டைப். டிசைர் அப்படின்னா தேவையான பண்புகள் தேவை. எனக்கு என்ன தேவையில்லை இந்த நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிற பண்பு மட்டும் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்
எனக்கு தேவையில்லை, ஹை ஈல்டிங் கெப்பாசிட்டிங்கிறது வேணும். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும், வெரைட்டி வேணும். சரிங்களா? இதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில கோயம்புத்தூர்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே இந்த மருதமலை போற சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. எடுத்த உடனே ஃபார்மர்ஸ்ட வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இதுல 2-3 போகம் ஃபுல்லா விளைய வச்சுட்டு அதுல வந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வளமானது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விதனெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. வேற எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதிகமா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிற இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும். அப்ப நம்ம கெமிக்கல்ஸ் அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. அடுத்து இம்ப்ரூவ் குவாலிட்டி. அதே மாதிரி சால்ட் டாலரண்ட், உப்பு தண்ணியிலையும் வாழக்கூடிய தன்மை, அதாவது சால்ட் டாலரண்ட் சகிப்புத்தன்மை, உப்பு தண்ணியை எதிர்த்து வாழக்கூடியது, உப்பு தன்மையை எதிர்த்து வாழக்கூடியது. பெரும்பாலும் சப்பா தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு டேஸ்டும் இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிலமட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்னவா மாறிடும், உப்பு தண்ணியா மாறிடும். சரி, அப்ப பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உப்பு தண்ணி கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய தண்ணியை உரிய ஆட்டோமேட்டிக்கா கடல் தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா உள்வாங்க ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ணக்கூடிய பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சால்ட் டாலரண்ட் இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ டெவலப் பிளான்ட் ரெசிஸ்டன்ட் டு த பேத்தோஜன்ஸ் அண்ட் பெஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி பூச்சிக்கிட்ட இருந்து நோய் கிருமி கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய வெரைட்டியா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபார்மர்ஸுமே கல்டிவேட் பண்ணுவாங்க. இல்ல அதுல லாபம் இல்லை அப்படின்னும் போது பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஏக்கராவுக்கு நம்ம வந்து நெல் போடுறோம்னு வச்சுங்களேன். நெல் போடும் பொழுது நமக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னா இந்த நெல் மூட்டையெல்லாம் டோட்டலா நம்ம என்ன பண்றோம், கடைசியா அறுவடை பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் சேல் பண்ணும்போது நமக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 1 லட்ச ரூபாய் நட்டம். அடுத்த தடவை என்ன பண்ண மாட்டாங்க, இந்த நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதுல வந்து நமக்கு அதிகமான ஈல்டிங் கொடுக்குதோ அதை நோக்கி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உதாரணத்துக்கு வந்து 90 அதுக்கப்புறம் 2000 இந்த இதுல பிறந்தவங்களாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது செய்ய தயாரா இல்லை. அதுதான் உண்மை. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஒயிட் காலர் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சரிங்களா? சட்டை கலையாம போகணும், காலையில் அயன் பண்ணி போட்டோமா ஈவினிங் வரும்போதும் அயன் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்ஃப்யூம் போட்டிருக்கிறியா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாம வரணும். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் இருக்கு. இல்லைன்னா ஃபாரின் போயிடுறான். அப்போ யாரு தான் அக்ரிகல்ச்சர் பண்றது அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு பூரா என்ன ஆகுது அப்படின்னா சும்மா தான் இருக்கு. அப்போ கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் போட்டு வச்சு வித்துருவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது வாவிலோடைய சென்டர் ஆஃப் ஆர்ஜின். வாவிலோடைய சென்டர் ஆஃப் ஆர்ஜின், கண்டிப்பா வாவிலோட சென்டர் ஆஃப் ஆர்ஜின்ல இருந்து ஒரு கொஸ்டினாவது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, வாவிலோ சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கு பாருங்க, முதல்ல வந்து 8 தான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 8 வந்து பாத்தீங்கன்னா 12 கொண்டு வருவாரு. கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பிளேஸ்லயும் என்னென்ன அதிகமா வளருது, என்னென்ன பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜின். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா மொத்தம் 8 தான். சரிங்களா? அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா சப் இதான் வந்து நமக்கு இந்த 2A 2B அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். ஸோ இதை 2 கூட்டினீங்க அப்படின்னா 8 2 10, இப்போ 2 வருமே. இங்கே ஒண்ணு வருது, இந்தியா பர்மா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8க்கும் அதுக்கப்புறம் 2
சேரும். இருங்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எது எது வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் சென்டர் இருக்கக்கூடியது. சைனீஸ் சென்டர் இருக்கா, இது ஃபர்ஸ்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தோ மலேசியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க அவங்க 3ன்னு எடுத்துக்கல, இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 2A அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இந்தோ மலேசியா மூணாவது, இதுதான் மூணாவது. இது வந்து சென்ட்ரல் ஏஸ்டிகா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசியா மைனர் சென்டர். ஆசியா மைனர் சென்டர் ஏன்னா நீங்க தனியாவே எழுதுங்க ஒருத்தல, நான் சொல்றேன் அதை வேணா நோட் பண்ணி வச்சு அப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ் சென்டர் முதல்ல இருக்கக்கூடியது. முதல் அப்படி வரிசை 1 by 1 எழுதிக்கங்க, நோட்ல எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சைனீஸ் சென்டர். ரெண்டாவது இருக்கிறது இந்தியா சென்டர். ஃபர்ஸ்ட் சைனா பகுதி, ரெண்டாவது இந்தியா பகுதி, அடுத்து 2A. 2A பொறுத்த வரைக்கும் இந்தியோ மலேயா சென்டர். இதை நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், அப்புறமா பார்த்து எழுதிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன் நான். அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்து எழுதிக்கங்க அப்படியே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் சைனீஸ் சென்டர், ரெண்டாவது இந்தியா சென்டர், அதுக்கு அடுத்தது 2A இந்தோ மலேசியா சென்டர். 3 பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஆசியாட்டிக் சென்டர். 4வது வந்து தி ஆசியா மைனர் சென்டர். 5வது மெடிட்டேரியன் சென்டர், மத்திய தரைக்கடல் பகுதி. 6வது வந்து பாத்தீங்கன்னா அப்சீனியா சென்டர், அபிசீனியா பகுதி. 7வது வந்து சவுத் மெக்சிகன் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. 8வது பாத்தீங்க அப்படின்னா சவுத் அமெரிக்கன் சென்டர். அடுத்து 8A. 8A வந்து சிலி சென்டர். 8B வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலியன் பார்குவாஸ் சென்டர். அப்ப கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வருது அப்படின்னா 12 வருது. அது 2லயும் 8லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கங்க. மொத்தம் எத்தனை சென்டர் அப்படின்னா 8. அதுக்கப்புறமேட்டு சப்டைட்டில் வரதெல்லாம் புதுசா உருவாக்கப்பட்டது. மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னா 12 இருக்கு நமக்கு. ஸோ வாவிலா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாவிலோ சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்தமாக உங்களுக்கு வந்து 12 பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது யார் அப்படின்னா 1924ல் நமக்கு நிக்கோலி வாவிலோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்துறாரு. வாவிலோ சென்டர் டைவர்சிட்டிஸ் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இண்டிகேட் டு த நிக்கோலி வாவிலோ. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரம் எங்க இருந்துச்சு, இப்ப எங்க வந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா இதோடைய ஆரம்ப காலம் தோன்றிய இடத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷம் சேர்த்தி இருக்காரு பாருங்க. 1924ல் 3 இருந்திருக்கு, 26ல் 5,
29ல 5 6, 31ல 7, 38ல வந்து பாத்தீங்கன்னா 35ல 8, அதுக்கப்புறம் ரெடியூஸ் 7. எகெயின் 1940ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 குறைச்சிட்டு 7 மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிக்கிறத வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது பண்ணியிருக்காரு. கடைசியா வந்து 1935ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை சென்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது தாவரங்கள் உருவான இடம், அதுவும் பொதுவா என்னன்னா நம்ம டொமஸ்டிகேஷன்ல வீடுகள்ல வளர்க்கக்கூடியது நமக்கு பயனுள்ள அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு மொத்தம் 12 இதா பிரிச்சிருக்காரு. சரிங்களா, அந்த 12 இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சென்டர்ஸ் எந்த பகுதியில் என்னென்ன விளையுது நமக்கு வந்து ஏற்கனவே 2013 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 2015லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிலின்னு நினைக்கிறேன், சிலி பேஸ் பண்ணி ரப்பர் பிளான்ட் எங்க வளருது அப்படிங்கிற மாதிரி தென் அமெரிக்காவை ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. அதுலதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரப்பர் பிளான்ட் தான் நினைக்கிறேன். சரிங்களா, இங்க இருக்கு இந்தியா சென்டர், பர்மா, சைனீஸ் சென்டர் எதுவும் இல்லை. சிலிங்கிற ஒரு பகுதியில் ஒன்று வரும், அதுல பொட்டேட்டோ கேட்ட மாதிரி இருக்கு. எது வருதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். பொட்டேட்டோ இங்க தான் வருது, சவுத் அமெரிக்கா. பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. இந்த பொட்டேட்டோ, தக்காளி இது எல்லாமே சிலி அப்படிங்கிற பகுதியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா குரோத் ஆகும். அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த பகுதியில உருவாகுது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது வந்து சவுத் மெக்சிகன் அண்டு சென்ட்ரல் அமெரிக்கன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல்ல என்னென்ன பிளான்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். சைனீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மெய்ஸு, காமன் பீன்ஸு, லைம் பீனு, டெப்ரே பீன்ஸு, ஜாக் பீனு, கிரெயின் அமராந்த் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. மெலான், பம்கின் பூசணிக்காய், அப்புறமேட்டு வின்டர் பம்கின், சயாத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெலான் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட வெரைட்டிஸ். அதுக்கடுத்து ஃபைபர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காட்டன், பரூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து சைனீஸ் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது. வேற சோயாபீன் கொடுத்துருக்காங்க, சோயாபீன் கொடுத்துருக்காங்களா சைனீஸ் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோயாபீன் அப்படிங்கிறது வருது. பேம்பு, ஆரஞ்சு, செசமம், எள்ளெல்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பகுதி தான். எதுங்க மிஸ்? ஆமா 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 மிஸ். ஓ, நான் சைனீஸ் சொல்லிட்டு இருக்கேனா? ஓகே 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 வெரி குட் சார். சென்ட்ரல், ஓகே ஓகே. சவுத் மெக்சிகன் அண்ட் சென்ட்ரல். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இதுல முக்கியமான பயிர்னு பாத்தீங்கன்னா மெய்ஸுங்க. இதுல முக்கியமான பயிர்னா மெய்ஸ், அப்புறம் பீன்ஸ், அதுக்கப்புறமேட்டு காட்டன். காட்டன் இருக்கா? காட்டன் இருக்கு, முக்கியமா காட்டன். அதுக்கப்புறமேட்டு பம்கின், பூசணிக்காய். இங்க பூசணிக்காய் காணும், இங்க இருக்கு பூசணிக்காய். அப்புறமேட்டு வேற முக்கியமா பெப்பர் இங்கதான் வருதுங்கிறாங்க. பெப்பர்லாம் கொடுக்கல. சரி, இதில் இருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இது பின்னாடி இரு. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து
இந்த மத்திய அமெரிக்கா பகுதியில் உருவாக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ, பெப்பர், பப்பாயா, கோவா, இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் அமெரிக்கன் பிரேஸ் வந்து வந்தது. முக்கியமானது இதில் மைஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜின் ஆஃப் த பிளேஸ் அப்படி இதில் சவுத் அமெரிக்கன் சென்டர். அடுத்த சென்டர் அப்படின்னா சவுத் அமெரிக்கன் சென்டர். இந்த 2.5 யூனிட் கொஞ்சம் தெளிவாக படிங்க. அதனால தான் உங்களுக்கு வேற எந்த ஒர்க்கும் கொடுக்கல. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து படிச்சிருங்க. டைம் இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தெளிவாக தரவாக படிச்சுட்டு எழுதுங்க. சரிங்களா? அதுவும் முக்கியம். எப்படி நான் கொஷின் எடுக்கிறது, என்னோட பிளான் நான் என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா 10 மேட்ச் தான் ஃபாலோயிங், அப்புறம் கரெக்ட் ஆப்ஷன், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷனில் ஒரு 10, இன்கரெக்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1, 2, 3ன்னு கொடுத்து இதில் கீழே வர மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் ஒரு 30 கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. டயக்ராமேட்டிக் கொஷின் 5, அசிஸ்ட் த ரீசனில் ஒரு 5, அப்புறம் வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு டைப் மொத்தம் இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பேன்னா தனித்தனியாக தான் பிரித்து கொடுத்துருந்தேன். என்னன்னா இதுக்கு தான் டைம் எடுக்கும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கறது இல்லை இல்லையா? சும்மா 4 ஆப்ஷனை வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 கொஷின் கொடுக்கறதுனால நம்ம ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தா அவங்க மலம் டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து என்னதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது யூஸ்லெஸ். அப்படி எழுதணும் அப்படின்னா நாளைக்கு அவங்க கொஷின் கொடுக்கும்போது நம்ம டிஆர்பி எக்ஸாமில் கம்பல்சரி வந்து நான் 3 ஆப்ஷன் அது 4 ஆப்ஷன் இருக்கிற மாதிரிலாம் தர்றது கிடையாது. இதெல்லாம் எப்போ கொடுத்தாங்கன்னா அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க 4 ஆப்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி. இப்போ எல்லாம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பயங்கரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். எனக்கெல்லாம் ஒரு சில கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க, சார் இந்த சென்டரில் நான் படிக்கிறேன், இந்த சார் கொஷின் பேப்பர் அப்படின்னு. இந்த 4 ஆப்ஷனுக்கு மேலே அவங்க எதையுமே கொண்டு போகிறதே இல்லை. அவ்வளோதான், அது ஈஸியான வேலை. சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் மேலே எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய தேவையில்லை. 4 ஆப்ஷனா, இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் அப்படிங்கும்போது ஒரு ஈஸியான வேலை தான். ஆனால் அவங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியுதுன்னா இவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? இதே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, ஒரு டயக்ராமேட்டிக் கொஷின் இந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லுங்க பாருங்க. கண்டிப்பாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸை வந்து கொடுக்க முடியாது. சரி, அதனால மேக்ஸிமம் என்னால் எஃபெக்ட் எவ்வளோ போட முடியுமோ போட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு சில டைமில் எனக்கு டைம் இல்லை. அப்புறம் இன்றைக்கெல்லாம் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். சைலஜா மிஸ் இருந்துட்டு சார் எனக்கு ஃபேமிலி 3க்கு ஆன்சர் வேணும்னாங்க. டக்குன்னு கீயோட அனுப்பிவிட்டேன். லைசன்ஸ் யாருக்கும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தான். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து தான் படிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும். சரிங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. லேடிஸ் டீச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100% அவங்ககிட்ட இருந்து சின்ன ஜெராக்ஸ் கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என் ஒய்ஃபும் படித்தாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இன்னமும் அவங்க படித்த டிஎன்பிஎஸ்சி படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் பரன் மேலே போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. யாரு கேட்டாலுமே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டுருவாங்க. அதில் அந்த விஷயத்தில் எனக்கு நல்லா தெரியும். லேடிஸ் யாரும் தரமாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஜென்ஸ் ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இலகிய மனசு. யாராவது கேட்டாங்கன்னா சரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி போகணும். ஏன்னா நீங்கள் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட் ரெடி பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அப்பார்ட், அது ஒரு விஷயம் இல்லை. ஒரு மாதம் ஒரு ஸ்கூலுக்கு போனோம், 2 மாதம் ஸ்கூலுக்கு போனோம்னா கூட நம்ம சம்பாரிச்சுக்கலாம். பட் நீங்கள் போன வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வர்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பெனின் நம்மகிட்ட ஒரு மிஸ் இருந்தாங்க. பெனின் மிஸ் பார்த்தீங்கன்னா 86 மார்க் வாங்கினாங்க. சரிங்களா? பெனின் மிஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், அந்த சின்ன மிஸ்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகி போச்சு. அப்போ இந்த 86 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மார்க் சேர்த்திருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். 87 அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வருஷத்தினால பாருங்க 2000
21 22ல ஜாப் போக வேண்டியவங்க கிட்டத்தட்ட 25 வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு மார்க்குங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால ஒவ்வொரு மார்க்குமே முக்கியம். நம்ம ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்டா இருக்கணும். இதுல நம்ம சுயமா தான் இருக்கணும், சுயநலமா தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? அதனால அதை கொஞ்சம் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு பெட்டர். சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. சரி ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் அமெரிக்கன் சென்டர்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? எக்ஸாமுக்கு வந்து அப்படியே வேற எந்த ஒர்க்கும் உங்களுக்கு கொடுக்கல. என்ன பண்ணுங்க அப்படின்னு